வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற டாபிக் டிஎன்ஏயோட அமைப்பு. டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏன்னு சொல்லுவோம். ஓகே, டிஎன்ஏனா என்ன பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல், மரபு தகவல்களை உள்ளடக்கியது. இது ஒரு பாரம்பரிய பொருள்னு சொல்லுவாங்க. இதோட குரோமோசோம் அமைப்பு, இது வந்து குரோமோசோமோட இந்த குரோமோசோம் அமைப்பு ஒரு மெயின் பார்ட், அதாவது முக்கியமான ஒரு அமைப்புன்னு எதை சொல்கிறாங்கன்னு சொன்னாக்கா இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் சொல்கிறாங்க. இது 3 டைமென்ஷன் ஸ்ட்ரக்சர், அதாவது முப்பரிமாண மாடலை யார் கண்டுபிடிச்சா? கிரீக் மாடல்னு சொல்லுவாங்க. வாட்சன் கிரீக் மாடல்னு சொன்னாங்க. அவங்க தான் இது முப்பரிமாண அமைப்பை வந்து கண்டுபிடிச்சாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த எக்ஸ்ரே ரிஃப்ளாக்ஷன் சொல்லுவாங்க. ரோஸ்லின் ஃப்ராங்க்லின் வில்கின்ஸ். ஸோ இவங்க 2 பேரும் அதோட இந்த எக்ஸ்ரே ரிஃப்ளாக்ஷன் மாடலை கண்டுபிடிச்சாங்க. இதுக்கான நோபல் பரிசு அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அவங்களை பாராட்டு விதமாக 1962ஆம் ஆண்டு இந்த நோபல் பரிசு அவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் டிஎன்ஏ மாலிகூல், அதாவது இந்த டிஎன்ஏ மூலக்கூறின் வேதியியல் இயல்பு, அதை கெமிக்கல், அந்த டிஎன்ஏக்குள்ளே என்னென்ன கெமிக்கல் காம்போசிஷன் இருக்குது, என்னென்ன வேதிப்பொருள்கள் இருக்குன்னு பார்க்கலாம். டிஎன்ஏ என்பது மில்லியன் கணக்கான நியூக்ளியோடைடுகளை உள்ளடக்கியது. நியூக்ளியோடைடுகள் பல மில்லியன் கணக்கான நியூக்ளியோடைடுகள். ஸோ நியூக்ளியோடைடுனா சொல்லிட்டு நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். நியூக்ளியோசைடு நியூக்ளியோடைடுனா என்னென்னு பார்க்க போகிறோம். அது எப்படி இருக்குன்னு சொன்னால் மில்லியன் கணக்கில் இருக்கான், மில்லியன் கணக்கில் இருக்குது. அதனால் இது பாலி நியூக்ளியோடைடு என்று அழைக்கப்படுகிறது. பாலி நியூக்ளியோடைடு என்று அழைக்கப்படுகிறது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 3 பார்ட் இருக்குது. அந்த மில்லியன் கணக்கான நியூக்ளியோடைடு சொல்கிறோம் இல்லையா, அதில் 3 பார்ட் இருக்குது. ஸோ என்னன்னு சொன்னாக்கா 1 சுகர் மாலிகூல், 1 நைட்ரஜன் பேஸ், 1 பாஸ்போர்ட் தொகுதி. ஸோ இந்த மாதிரி 3ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க. 1 சுகர் மாலிகூல்னு சொன்னாக்கா அது டிஆக்சி ரைபோஸ் சர்க்கரை, அதாவது சுகர்னு சொல்லுவோம். டிஆக்சி ரைபோஸ் சுகர் அல்லது சர்க்கரைன்னு சொல்லுவோம். ஓகே, செகண்ட் வந்து நைட்ரஜன் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஒன் வந்து நைட்ரஜன் பேஸ். ஸோ இந்த நைட்ரஜன் காலங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த நைட்ரஜன் பேஸில் 2 டைப்ஸாக டிவைட் பண்ணுறாங்க. பியூரின்கள், பிரிமிடின்கள். ஸோ பியூரின் மீன்ஸ் அடினைன் குவானைன். பியூரின்குள்ளே என்னென்ன இருக்கும், என்னென்ன கெமிக்கல் கம்போசிஷன் இருக்குனாக்கா அடினைன் குவானைன் இருக்கும். பிரிமிடின்குள்ளே என்ன இருக்குன்னு சொன்னாக்கா சைட்டோசின் தயமின் இருக்கும். ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் நைட்ரஜன் பேஸோட காம்போனன்ட்ஸ்னு சொல்லலாம். அடுத்து நம்ம 1 பாஸ்போர்ட் தொகுதி. ஓகே, இப்போ வந்து கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் டிஎன்ஏ மாலிகூல்னு கேட்டால் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது? அதுக்குள்ளே 1 சுகர் மாலிகூல் இருக்குது, 1 நைட்ரஜன் பேஸ் இருக்குது, 1 பாஸ்போர்ட். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் டிஎன்ஏயோட காம்போசிஷன். டிஎன்ஏக்குள்ளே இருக்கிற கூட்டுப்பொருள்கள் சொல்லலாம். அடுத்து நியூக்ளியோசைடு அல்லது நியூக்ளியோடைடு நம்ம பார்க்கலாம். நியூக்ளியோசைடுன்னு பார்த்தாக்கா அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொன்னாக்கா நைட்ரஜன் பேஸும் சுகர் மாலிகூலும் இருக்கும். நைட்ரஜன் பேஸும் சுகர் மாலிகூலும் தான் நியூக்ளியோசைடு. நியூக்ளியோடைடுன்னு சொன்னாக்கா நியூக்ளியோசைடு ப்ளஸ் பாஸ்பேட் தொகுதி இருந்துச்சுனாக்கா அது நியூக்ளியோடைடு சொல்கிறாங்க. ஓகே, இந்த பியூரின் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அது வந்து நியூக்ளியோடைடுகள் ஏற்ப இது வந்து இதில் மாறி அமைஞ்சிருக்கும். பிரிமிடின்கள் பியூரின்கள் எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா இது மாறி வந்து அமைஞ்சிருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா வாட்சன் கிரீக்கோட அவங்களோட டிஎன்ஏ மாடல் பார்க்கலாம். உங்களுக்கு புக்கில் டிஎன்ஏ அமைப்புன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த அமைப்பு டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் ஒரு ரிப்பன் மாதிரி இப்படி வளைஞ்சு வந்திருக்கும். உங்களுக்கு புக்கில் பிக்சர் போட்டிருக்கேன், இந்த பிக்சரையும் பார்த்துக்கோங்க. அதை வாட்சன் மற்றும் கிரீக் அவங்களோட டிஎன்ஏ அமைப்புன்னு கேட்பாங்க. இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த டிஎன்ஏ மூலக்கூறு வந்து 2 நியூக்ளியோடைடு இலைகளால் ஆனது. 2 நியூக்ளியோடைடு இலைகள். இந்த ரிப்பன் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த ரிப்பன் மாதிரி இருக்க ஸ்ட்ரக்சர் வந்து என்னன்னு சொன்னாக்கா நியூக்ளியோடைடு இலைகள். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல அந்த பியூரின்கள் பிரிமிடின்கள். அதுக்குள்ள இப்போ பியூரின்குள்ள அடினைன் குவானைன் இருக்கும், பிரிமிடின்குள்ள சைட்டோசின் தயமின் இருக்கும். ஸோ இது வந்து எங்கே இருக்குன்னு சொன்னாக்கா அந்த ரிப்பனை வளைச்சி வச்ச மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் பிக்சரில் போட்டிருக்கோம். ஸோ அந்த பிக்சருக்குள்ளே இருக்கிறது தான் அந்த வளைஞ்சு வந்திருக்கு இல்லையா, அது வந்து நியூக்ளியோடைடு இலைன்னு சொல்லுவோம். நியூக்ளியோடைடு இலை அது ஓவரால் சேர்த்து டிஎன்ஏ அமைப்புன்னு சொல்லுவோம். ஓகே, இந்த இரட்டை சுருள் அமைப்பை வந்து இந்த நியூக்ளியோடைடு சேர்ந்து தான் இந்த இரட்டை சுருள் அமைப்பை டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். அதை வந்து உருவாக்குது. இது எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா ஆப்போசிட் டைரக்ஷன், எதிர் இணை இயல்புடன் எதிர் திசையில் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இது இப்படி போயிட்டே இருக்கும். ஓகே, இது மையத்தில் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் பேஸ் இருக்கும், சுகர் பாஸ்பேட் இருக்கும். நைட்ரஜன் காரங்கள், சர்க்கரை பாஸ்பேட் இதோட வந்து இது ஜாயின் ஆகிருக்கும். இந்த தொகுதிகள் டிஎன்ஏயோட ஒரு பேக் போன்னு கூட சொல்லலாம். என்னது எதை சொல்கிறாங்க, நைட்ரஜன் பேஸையும் சுகர் பாஸ்பேட்டையும் என்ன சொல்கிறாங்க, டிஎன்ஏயோட ஒரு பேக் போன் முதுகெலும்பாக உள்ளது. ஓகே, இந்த நைட்ரஜன் காரங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா அப்படியே இணைவுறுதல் ஜாயிண்டாக இருக்கும்.
இணைவுறுதலில் எப்போதும் ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவில் இருக்கும். ஒரு பர்டிகுலர் ரேஷியோவில் வந்து இந்த ஹைட்ரஜன் பாண்டுன்னு சொல்லுவாங்க. ஹைட்ரஜன் பாண்டோட இது ஜாயிண்ட் ஆகிருக்கும். நைட்ரஜன் பேஸ் வந்து என்ன அது எப்படி ஜாயிண்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க, ஹைட்ரஜன் பாண்டு. ஹைட்ரஜன் பாண்டுனா ஹைட்ரஜன் பிணைப்புகளால் இணைக்கப்பட்டுள்ளது. அடினைன் எப்போயுமே தைமின் கூட தான் இருக்கும். அடினைன் வந்து எப்போவுமே இருக்கும், தைமின் கூட தான் இருக்கும். இது எத்தனை பாண்டு நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா ஏ போட்டு 2 ஈக்குவல் மாட்டி 2 கோடு போட்டு டீ போட்டிருக்கோம். ஸோ அடினைன் ஏனாக்கா அடினைன், டீனா தைமின், அதுக்கு இடையில 2 கோடு இருக்குல்ல, அதான் வந்து ஹைட்ரஜன் பாண்டு. டபுள் பாண்டுன்னு சொல்லுவோம். டபுள் பாண்டுன்னு சொல்லுவோம், இரட்டை பிணைப்புன்னு சொல்லுவோம். அடினைன் எப்பொழுதும் எது கூட இருக்கும், தைமின் கூட இருக்கும். எவ்வளோ பாண்டு இருக்கும் அதில் பார்த்தாக்கா 2 பாண்டுடன் இணைஞ்சிருக்கும். சைட்டோசின் இதெல்லாம் எங்கே இருக்கும்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்கா, இப்படி வளைஞ்சு இது ரிப்பன் மாதிரி 2 வந்திருக்கு இல்லையா, ஸோ அதுக்குள்ளே இருக்க அமைப்பை சொல்லிட்டு இருக்கேன். சைட்டோசின்னா சி, குவானைன்னா ஜி. ஓகே, இந்த சைட்டோசின் எப்பயுமே குவானைன் கூட தான் இருக்கும். இது எத்தனை பாண்டு, அந்த சிக்கும் ஜிக்கும் இடையில ஒரு 3 கோடு இருக்கும், அதுதான் பாண்டுன்னு சொல்லுவாங்க. இது எத்தனை எப்படி இணைக்கப்பட்டால் 3 ஹைட்ரஜன் பிணைப்புகளால் இணைக்கப்பட்டுள்ளது. 3 ஹைட்ரஜன் பிணைப்புகளால் இணைக்கப்பட்டுள்ளது. இத்தகைய இணைவுறுதல் வந்து கார இணைவுறுதல் சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது டிஎன்ஏ. அந்த டிஎன்ஏ அமைப்புக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும், அந்த டிஎன்ஏ அமைப்பு எப்படிலாம் இருக்கும்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். இந்த நைட்ரஜன் காரங்களுக்கு இடையே ஹைட்ரஜன் பிணைப்பு உள்ளது. இது டிஎன்ஏவுக்கு ஒரு ஸ்ட்ராங் அந்த நிலைப்பு தன்மையை கொடுக்கும். இந்த நைட்ரஜன் காரங்களுக்கு இடையே என்ன இருக்குது, ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும். அந்த பாண்ட் வந்து என்ன செய்யுது, அந்த டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சருக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறது. இந்த டபுள் ஹெலிக் அதாவது இரட்டை சுழல் அமைப்பு இருக்குல்ல, அந்த அமைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 34 ஆம்ஸ்ட்ராங்கில் இருக்கும். அந்த அளவில் வந்து முழு சுற்றில் ஒரு 10 காரங்கள் ஜாயின் பண்ணி இது கூட இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த டபுள் ஹெலிக் இருக்கு இல்லையா, அதில் வந்து நியூக்ளியோடைடுகள் பாஸ்போ டைஎஸ்டர் பிணைப்புகளால் ஒன்றாக பிணைக்கப்பட்டுள்ளது. பாஸ்போ டைஎஸ்டர் பிணைப்புகளால் வந்து என்ன செஞ்சுருக்கோம், இந்த டபுள் ஹெலிக் வந்து பிணைக்கப்பட்டு இருக்கும். ஓகே, இப்போ வந்து சார்காஃப் விதினா என்னன்னு பார்த்தா, டிஎன்ஏவில் எப்போதும் அடினைன் விகிதமும் தைமின் விகிதமும் சமமாக இருக்கும். மேலும் குவானின் விகிதமும் சைட்டோசின் விகிதமும் எப்போதும் சமமாக இருக்கும். இதுக்கு வந்து சார்காஃப் விதின்னு பேர். 2 மார்க்கில் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, டிஎன்ஏ ரெட்டிப்பாதல், டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் பேர். ஓகே, டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்ட்ரக்சரை வச்சு ஈஸியாக படிச்சிடலாம். அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்கிற பேர் நேம்லாம் என்னென்ன இருக்குன்னு நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிவிட்டு நான் சொல்கிறத கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். டிஎன்ஏ ரெட்டிப்பாதல்னு சொன்னாக்கா, ஸோ டிஎன்ஏ மாதிரி இன்னொரு உருவ அமைப்பை வந்து என்னது உருவாக்குறது பேர் டிஎன்ஏ ரெட்டிப்புன்னு பேர். இந்த டிஎன்ஏ ரெட்டிப்பில் வந்து தன்னை மாதிரியே ஒரு ஜெராக்ஸை வந்து உருவாக்கும், ஒரு புதிய இலையை உருவாக்குறதுக்கு டிஎன்ஏ ரெட்டிப்புன்னு பேர். இதுலேருந்து ஒரு தாய் செல்லேருந்து 2 சேய் செல்கள் உருவாகும். தாய் செல்லேருந்து 2 சேய் செல்கள் உருவாக்கும். டோஸ் அதாவது டோப்போ ஐசோமெரால்னு ஒன்று இருக்கும். டோப்போ ஐசோமெரால் இருக்கும். ஸோ அந்த இடத்த வந்து அந்த டிஎன்ஏவோட அந்த சுருங்கி ஒரு மாடல் வந்துருக்கும். சரியா, இந்த டிஎன்ஏ அமைப்பில் பார்த்துருப்பீங்க 2 ரிப்பன் அப்படி வளைச்சி வச்ச மாதிரி அமைப்பு வந்திருக்கும். ஸோ அந்த அமைப்புக்கிட்ட இருக்க ஒரு சுருக்கத்தை நீக்க ஆரம்பிக்கும். டோப்போ ஐசோ இதை வந்து நீக்க ஆரம்பித்தோன்னே அங்கேருந்து என்ன ஆகும்னு சொன்னாக்கா 2 சேய் இலைகள் உருவாக்கப்படும். 2 சேய் இலைகள் அது என்ன பார்ட்டில் வந்து அதை பிரிக்கும், அது 2ஆக டிவைட் பண்ணுறது என்ன ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்னாக்கா, ஹெலிகேஸ் என்ற ஒரு நொதி வந்து என்ன செய்யும், இதை 2ஆக டிவைட் பண்ணும். இது 2ஆக டிவைட் பண்ணுறப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ ப்ரைமர் ஃபார்ம் ஆகும். ஆர்என்ஏ ப்ரைமர்னாக்கா ஒரு ஸ்மால் பார்ட் ஆஃப் நியூக்ளியோடைடு. ஆர்என்ஏ ப்ரைமர்னு புக்கில் பார்ப்பீங்க. அப்படின்னு சொன்னாக்கா ஒரு சிறிய அளவில் நியூக்ளியோடைட்னா என்ன இருக்குனாக்கா அதுக்குள்ளே அடினைன், குவானின், தைமின், சைட்டோசின் அந்த மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்குங்க. ஸ்மால் நியூக்ளியோடைட் ஸ்ட்ரக்சர் அங்கே வந்து ஆர்என்ஏ ப்ரைமர்னு சொல்லுவோம். அடுத்து வந்து டிஎன்ஏ பாலிமரேஸ்னு ஒரு நொதி உருவாகும். டிஎன்ஏ பாலிமரேஸ்னு ஒரு நொதி. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த நியூக்ளியோடைடு வந்து இந்த நொதி வந்து நியூக்ளியோடைடுகளை ஜாயின் பண்ணுறதுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டுவதற்கு ஹெல்ப் பண்ணுது. ஹெல்ப் பண்ணுது. இந்த நியூக்ளியோடைடு ஒரு 1 பார்ட் இருக்கு இல்லையா, அது ஓகசாகி துண்டுகள் அல்லது டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்னு சொல்லுவோம். ஓகசாகி துண்டுகள் அல்லது டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட். இந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் கட் ஆகிடுச்சுன்னா ஸோ அந்த ஒன்றா பேஸ் பண்ணுறதுக்கு டிஎன்ஏ லிகேஸ்ன்ற ஒரு கெமிக்கல் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிஎன்ஏ லிகேஸ் என்ற ஒரு கெமிக்கல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து எங்கே போய் முடியும், இந்த டிஎன்ஏ வந்து 2ஆக பிரிஞ்சு ஒரு ஜெராக்ஸ் மாதிரி ஒன்று உருவாக்குது இல்லையா, அது எங்கே போய் முடியும்னு சொன்னாக்கா டெர்மினல் பார்ட்டில் போய் அது முடியும். டிஎன்ஏல பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒன்று லீடிங் இருக்கும், ஒன்று வந்து என்ன லாகிங்னு இருக்கும். லீடிங் சொன்னால் அது வழி நடத்தும் குரோமோசோம்னு சொல்லுவாங்க, அந்த இலைன்னு சொல்லுவாங்க.
லாகிங்னு சொன்னாக்கா ஸ்டாப் ஆகிடும், அது வளராது. சரிங்களா? 2 ஸ்டாண்ட், அதில் வந்து உங்களுக்கு பின்தங்கிய இலை வழிநடத்தும் இலைன்னு இருக்கும். பின்தங்கிய இலை ஸ்டாப் ஆனால் வழிநடத்தும் இலை அடுத்தடுத்து அந்த குரோமோசோம் நகலை வந்து உருவாக்கிட்டே போயிட்டுருக்கும். ஓகே, நம்ம இப்போ பார்க்குறது டிஎன்ஏவின் முக்கியத்துவம், அது இம்பார்ட்டன்ஸ், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிஎன்ஏன்னு சொல்லுவோம். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. ஓகே, இது என்ன பண்ணுதுன்னு சொன்னாக்கா மரபியல் தகவல்களை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிறது. இதில் வந்து என்ன புரதங்கள்லாம் உருவாக்கப்படுகிறது. இங்கே வந்து என்னது தேவையான தகவல்களை பெற்றுள்ளது. புரதங்கள் உருவாக்கத்திற்கு தேவையான அந்த தகவல்கள்லாம் அங்கே இருக்கும். ஒரு உயிரியின் வளர்ச்சி சார் மற்றும் வாழ்வியல் செயல்பாடுகளை கட்டுப்படுத்துகிறது. வளர்ச்சியையும் வாழ்வியல் செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்துறது எதுன்னு பார்த்தாக்கா இந்த டிஎன்ஏ. அந்த முன்னோர்களை ஒத்து அதோட ஜீன்கள் இருப்பதனால் அதை வந்து டிசைட் பண்ணுறது யார்? முன்னோர்கள் நல்லா ஹெல்த்தியாக இருந்தாக்கா அடுத்த ஜெனரேஷனும் நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக நல்லபடியாக இருப்பாங்க. அதுதான் வாழ்வியல் செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து செக்ஸ் டிட்டர்மினேஷன், பாலின நிர்ணயம். ஸோ பாலின நிர்ணயம் லாஸ்ட் கிளாஸ்லேயே நான் போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஓகே, இது வந்து கருவுற்ற முட்டை ஆண் அல்லது பெண் உயிரியாக வளர்ச்சி அடைந்து பாலினை நிர்ணயம் செய்வதற்கு ஹெல்ப் பண்ணுது. ஒரு உயிரியின் பாலினம் குரோமோசோம்களால் நிர்ணயிக்கப்படுகிறது. பாலினம்னு சொன்னாக்கா ஆணா பெண்ணா, அது யார் நிர்ணயிக்கிறான்னு பார்த்தாக்கா குரோமோசோம். அந்த குரோமோசோம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அதில் வந்து மனிதனின் பாலின் நிர்ணயம் எப்படின்னு சொன்னாக்கா மனிதனில் வந்து 23 ஜோடி குரோமோசோம்கள் உள்ளன. 22 ஜோடி ஆட்டோசோம்கள், 1 அல்லோசோம்னு சொல்லுவோம். இந்த ஆட்டோசோம்கள் ஒரு ஜோடி வந்து பால் குரோமோசோம்னு சொல்லுவோம். ஒரு ஜோடி வந்து என்னது பால் குரோமோசோம்னு சொல்லுவோம். இந்த பால் குரோமோசோம்னா என்ன, ஆணா பெண்ணான்னு நிர்ணயிக்கிறது ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த பால் குரோமோசோம் அல்லது செக்ஸ் குரோமோசோம்னு சொல்லுவோம். இந்த பால் குரோமோசோம் 22 போட்டு ஒரு எக்ஸ் இருந்துச்சுனாக்கா அது வந்து என்னன்னு சொன்னாக்கா இது ஒரு அது கூட 22 எக்ஸ் ப்ளஸ் ஒரு எக்ஸ் வந்துச்சுன்னு சொன்னாக்கா அது பெண். அந்த உயிரி வந்து என்னது பெண் உயிரி. 22 எக்ஸ் கூட ஒரு ஒய் சேர்ந்தாதான் அது ஆண் உயிரி. 22 எக்ஸ் கூட வந்துருச்சுனாக்கா அது கூட இன்னொரு பெண் உயிரி வரணும்னு சொன்னாக்கா 22 எக்ஸ் ப்ளஸ் இன்னொரு எக்ஸ் 23 ஜோடி குரோமோசோம். இது ஹோமோஹாமெட்டிக். ஹோமோனா ஒரே மாதிரியே இருக்கும், எல்லாம் எக்ஸாவே இருக்கு, அதனால ஹோமோஹாமெட்டிக். ஹெட்டிரோஹாமெட்டின்னு சொன்னாக்கா ஆண் உயிரி வர்றதுக்கு 22 எக்ஸ் ப்ளஸ் ஒரு ஒய் வருது, அதனால இது ஹெட்டிரோகேமெட்டிக். ஹெட்டிரோன்னு சொன்னால் வேறுபட்ட குரோமோசோம்கள், எக்ஸும் இருக்கு ஒய்யும் இருக்கு, வேறுபட்ட குரோமோசோம் இருக்கிறதுனால ஹெட்டிரோகேமெட்டிக். ஹோமோனா ஒரே மாதிரி அமைப்புடையது, ஹெட்டிரோனா வேறுபட்ட அமைப்புடையது. ஸோ இதுதான் ஓகே. இப்போ வந்து என்னது 23 குரோமோசோமில் 22 எக்ஸ் குரோமோசோம், அது கூட ஒரு ஒய் வந்தால் ஆண் உயிரி. அதே 22 எக்ஸ் கூட ஒரு ஒய் வராமல் எக்ஸே வந்துச்சுனாக்கா அது பெண் உயிரி. இதுதான் மனிதனின் பால் நிர்ணயம் சொல்லி பார்க்கலாம். சடிதி மாற்றம், மியூட்டேஷன் சொன்னாக்கா சடிதி மாற்றம். நம்மளாம் பார்த்துருப்போம், ஒரு செம்பருத்தி செடி இருந்துச்சுன்னு சொன்னாக்கா அது ரெட் கலரில் ஃப்ளவர் வந்துகிட்டே இருக்கும். திடீர்னு என்னைக்காவது ஒரு எதிர்பாராத விதமாக ஒரு ஒயிட் கலர் பூ இருக்குன்னு, திடீர்னு ஒரு ஒயிட் கலர் பூ இருக்குன்னு நம்ம ஆச்சரியமாக பார்ப்போம். அப்படி இல்லைன்னா அந்த வாழைப்பழம் நம்ம பார்த்துருப்போம், அது வந்து சிங்கிளில் தான் வரும், பனானா தான், அது இல்லாத 2 பனானா அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா நம்ம ரொம்ப வித்தியாசமாக பார்ப்போம், பெருசாக இருந்தாலும் ரொம்ப வித்தியாசமாக பார்ப்போம். ஸோ அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்த்தாக்கா மியூட்டேஷன் மீன்ஸ் சடன் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவோம். மியூட்டேஷன் மீன்ஸ் என்னது சடன் சேஞ்சஸ். ஓகே, அதை பற்றி வந்து டீவரிஸ்ன்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்து 1901 ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க. ஈனோதீனா ராமர்கியனா, இது வந்து ஒரு அந்திமல்லி செடி இருக்கு இல்லையா, அந்த தாவரத்தில் வந்து அவர் வந்து என்னது அந்த புறத்தோற்ற பண்பு மாற்றங்களின் அடிப்படையில் அவர் வந்து அந்த சடிதி மாற்றம் என்ற சொல்ல வந்து சொல்கிறாரு. எப்போனாக்கா 1901 இது உயிரியின் மரபு பொருளில் திடீரென ஏற்படும் மாற்றம். உயிரியின் மரபு பொருளே ஒரு அனிமல்ஸில் ஒரு திடீர்னு ஏற்படுற மாற்றம், அதாவது சடன் சேஞ்சஸ்ன்னு சொல்கிறோம். திடீர் மாற்றம் அல்லது சடிதி மாற்றம் அல்லது மியூட்டேஷன், இந்த பேரெல்லாம் சொல்கிறோம். சடிதி மாற்றம் 2 வகைப்படும். அவன் வந்து குரோமோசோம் சடிதி மாற்றம், ஜீன் சடிதி மாற்றம். ஓகே, குரோமோசோம் சடிதி மாற்றம், குரோமோசோமல் மியூட்டேஷன். குரோமோசோமில் வந்து மியூட்டேஷன் சொன்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா குரோமோசோம் அமைப்பில் ஏற்படும் மாற்றங்கள், அதாவது சேஞ்ச் இன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம்ஸ்.
இதில் வந்து என்னென்ன மாற்றங்கள் எப்படிலாம் மாறுதுன்னு பார்க்கலாம். பொதுவாக அந்த செல் டிவிஷன் சொல்லுவோம், செல் பகுப்பு. அப்போ பார்த்தீங்கன்னா சில தவறுகள்லாம் ஏற்படும். என்ன தவறுகள்? அந்த அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க சில மாற்றங்கள் ஏற்படும் குரோமோசோம் அமைப்பில். இப்போ 23 ஜோடின்னு பார்த்தோம்ல, அதில் ஒரு குரோமோசோம் நீங்கிடும், அல்லது அந்த குரோமோசோம் ஒன்று எக்ஸா வந்துடும், ரெட்டிப்பாக டபுள் மடங்காயிடும், அல்லது ஒரு தலைகீழாக ஒரு மாறி இருக்கும் அந்த குரோமோசோம். சில இடங்களில் உள்ள குரோமோசோம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் குரோமோசோம் வந்து வரிசையாக 23 உங்களுக்கு புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லாமல் வேற எங்கேயாவது ஒரு இடத்த மாறி போச்சுன்னு சொன்னாக்கா அதுதான் வந்து என்னது, குரோமோசோமில் மாற்றங்கள் ஏற்படுகிறது. குரோமோசோமில் மாற்றங்கள் ஏற்படுகிறது. அடுத்து குரோமோசோம் எண்ணிக்கையில் ஏற்படும் மாற்றங்கள். குரோமோசோம் எண்ணிக்கையில் ஏற்படும் மாற்றங்கள். சேஞ்ச் இன் த நம்பர் ஆஃப் குரோமோசோம். சேஞ்ச் இன் த நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா குரோமோசோம் இருக்குல்ல, ஒரு செல்லில் இடம்பெற்றுள்ள குரோமோசோம் எண்ணிக்கை அதை அதிகரிக்கலாம் அல்லது குறையலாம். இது வந்து என்னது, ஒரு பன்மைய நிலாய். இதுக்கு பேர் பிளாய்டின்னு பேர். பன்மைய நிலாய்க்கு பேர் பிளாய்டின்னு பேர். இது யூப்ளாய்டி அன்யூப்ளாய்டின்னு ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க. குரோமோசோமில் எண்ணிக்கையில் ஏற்படும் மாற்றங்கள் தான் வந்து என்னது, இந்த பிளாய்டின்னு சொல்கிறாங்க. யூப்ளாய்டி அன்யூப்ளாய்டி. ஸோ ஓகே, யூப்ளாய்டினா என்ன? அது பார்த்தா உயிரிகள் வழக்கமாக இப்போது இருமையனா என்னது, 2 குரோமோசோம் 2n குரோமோசோம்ஸ் இருக்கும். அதை விட அதிக எண்ணிக்கையில் இருந்துச்சுனாக்கா, இப்போ 3n குரோமோசோம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், அப்போ வந்து என்னது, அந்த தாவரங்கள் வந்து மும்மைய தாவரங்கள்னு சொல்லுவோம். மும்மைய தாவரங்கள்னு சொல்லுவோம். அப்போ வந்து அந்த விலங்கினங்கள் வந்து மலட்டுத்தன்மையுடையதாக இருக்கும். தாவரங்களுக்கு பூச்செடிகள்லாம் ரொம்ப பெனிஃபிட் தான் தாவரங்களுக்கெல்லாம். அதே வந்து அனிமல்ஸாக இருந்ததுன்னா அது மலட்டுத்தன்மை உடையதாக இருக்கும். அதே நாள்மைய நிலை, இதை 4n பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அந்த 4nல உள்ள இதில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா விலங்குகளுக்கு பயன் கிடையாது. தாவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில பனானா நல்ல பெருசாக இருக்கும், சில ஃப்ளவர்ஸ் நல்ல பெருசாக இருக்கும், ஃப்ரூட்ஸும் பார்த்தீங்கன்னா நல்ல பெருசாக இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து என்ன சொன்னால் நான்மய நிலை. இதுக்கு பேர் தான் யூப்ளாய்டி. இதுக்கு பேர் தான் வந்து என்னது, யூப்ளாய்டி. எப்போதும் இருக்கிற ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு இதெல்லாம் எப்போதும் இருக்கிற சைஸை விட கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனாக்கா அதில் ஏதோ திடீர்னு ஒரு மாற்றம் அடைஞ்சிருக்கு. அதுக்கு பேர் தான் யூப்ளாய்டி. அன்யூப்ளாய்டின்னு பார்க்கலாம். ஸோ அன்யூப்ளாய்டினா என்ன பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, ஒரு தொகுப்பில் உள்ள ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட குரோமோசோம்களை இழக்கிறதுக்கு அல்லது கூடுதலாக பெறுவதற்கு பேர் தான் அன்யூப்ளாய்டுன்னு பேர். இதில் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. மோனோசோமின்னு சொன்னாக்கா 2n-1, அதுக்கு பேர் மோனோசோமின்னு பேர். இப்போ 2n-1னாக்கா ஒரு குரோமோசோம் இழத்தல். 2n+1ன்னு சொன்னால் ட்ரைசோமி, ஒரு குரோமோசோம் எக்ஸ்ட்ரா வருது. நல்லிசோமினா 2n-2. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க புக்ஸில். அதில் வந்து அந்த டவுன் நோய் சிண்ட்ரோம்ஸ்னு சொல்லுவாங்க. டவுன் நோய் சிண்ட்ரோம்ஸ்னால் என்ன, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த டவுன் நோய் சிண்ட்ரோம்னு சொன்னாக்கா இது 21வது குரோமோசோம் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று வந்துடும். சரிங்களா? அதை பற்றி சொன்னவங்க லாங்டன் டவுன் அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு 1866 இவங்க வந்து ஒரு மருத்துவர், ஒரு டாக்டர், அவங்க தான் இதை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 21வது குரோமோசோமில் ஒரு கூடுதல் நகல் குரோமோசோம் உள்ள நிலையில், அதாவது 21 குரோமோசோமில் கூடுதலாக ஒரு குரோமோசோம் இருக்குது. இதுதான் வந்து ட்ரைசோமி 2n+1 சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து எப்படி இருப்பாங்க, நார்மலாக இருக்கிற மனிதர்கள் போல இருப்பாங்களா, இல்லை மாறுபட்டு காணப்படுவார்களா? அவங்களோட மன வளர்ச்சி குறைபாடு இருக்கும், தாமதமாக வளர்ச்சி அடைவாங்க, நடத்தை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும், பலவீனமான தசைகள் அமைப்பு இருக்கும், பார்வை மற்றும் கேட்டல் குறைபாடு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். எக்ஸ்ட்ரா ஒரு குரோமோசோம் 2n+1. ஓகே, அதாவது தாவரங்களில் பார்த்தாக்கா அதில் பெனிஃபிட், இங்கே அனிமல்ஸில் பார்த்தாக்கா பெனிஃபிட் கிடையாது, தீமைகள் தான் இருக்குது. அதனால் நார்மலாக மாதிரி இருக்க மாட்டாங்க. மனிதர்களிலுமே விலங்குகள்லாம் வந்து என்னது, அது பயன் தரக்கூடியது அல்ல. அதே தாவரங்களில், விலங்குகளில் பயன் தராது, தாவரங்களில் பயன் தரும். ஓகே, இதுதான் வந்து என்னது, குரோமோசோம் அதிகரித்தால் உள்ள விளைவுகள். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது குரோமோசோமில் உள்ள மியூட்டேஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஜீனில் என்னென்ன மியூட்டேஷன் இருக்குது. ஜீனில் வந்து பாயிண்ட் மியூட்டேஷன், புள்ளி சரித மாற்றம். ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம்ல, இது எல்லாமே குரோமோசோமில் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன படித்தோம், இங்கே புக்கில் நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர். அது டிஎன்ஏ அப்படி வளைஞ்சு வந்திருக்கு இல்லையா, அது உள்ளே இருக்கிற அமைப்புகள் பேர் வந்து அடினைன், குவானின், தைமின், சைட்டோசின் சொல்லுவோம். அதுதான் நியூக்ளியோடைடு. அதுதான் வந்து என்னது,
நியூக்ளியோடைடு. அந்த நியூக்ளியோடைடு வரிசையில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படும், இதுதான் ஜீனில் ஏற்படும் சடுதி மாற்றம். குரோமோசோம்னா என்னன்னு சொல்லிட்டு, குரோமோசோம்னா என்ன, அது 23 ஜோடிக்குள்ள ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் அது குரோமோசோம். ஓகே, டிஎன்ஏ அமைப்பு பார்த்தோம், டபுள் ஹெலிக்ஸ் அல்லது இரட்டை சுழல் அமைப்பு பார்த்தோம். அதுல இப்படி வரிசையாக வந்திருக்கலையா இரட்டை சுழல், அதுக்குள்ளே ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டால் அது ஜீனில் உள்ள மாற்றங்கள்னு சொல்லலாம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த நைட்ரஜன் பேஸ் இருக்குல்ல, அதில் ஏதாவது வந்து நீக்கம் அடையலாம் அல்லது இடையில சேரலாம். இப்போ அடினைன் டைமின் கூட இருக்கும், குவானைன் சைட்டோசின் கூட இருக்கும். ஸோ இந்த மாதிரி இல்லாத ஏதாவது மாறுபட்டு காணப்படும், இது இடையில சேரலாம் அல்லது தலைகீழாக மாறலாம். இந்த மாதிரி அமைப்புகள் உருவாச்சுன்னு சொன்னாக்கா அது ஜீன் மியூட்டேஷன், ஜீன் அல்லது பாயிண்ட் மியூட்டேஷன் கூட சொல்லலாம். ஓகே, நன்றி.